என்னோட சீக்ரெட் ஃபார் சக்ஸஸ், அதாவது எல்லாரும் சமைக்கிறாங்க, எல்லாரும் சம்பாதிக்காதவங்க சமைக்கிறாங்க, சம்பாதிக்கிறதுக்கோசம் சமைக்கிறாங்க. ஆனால் நான் வந்து குர்ரு குர்ருன்னு சவுண்ட் வருதா, நான் கரெக்டாக ஷூட்டிங் எடுக்கும்போது தான் எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் ஆன் பண்ணுவாங்க. 1000 தடவை சொல்லிட்டேன். இதே பிளெயினாக சாப்பிட்ற பொருள் தான் இருக்குது. ஹாய் ஹலோ மக்களே, இந்த தடவை நான் இந்தியா போகும்போது ஒரு டிரைவ் கொச்சின், இது கோயம்புத்தூர் டு கொச்சின் போகும்போது நுங்கு விற்றுந்தான். நுங்குன்னா ஐஸ் ஆப்பிள். அதை வந்து பதநீர் வச்சு அந்த ஓலையிலே விற்றுந்தாங்க. இந்த தமிழ் நியூ இயருக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வச்சு நாங்கள் சாப்பிட்டதை வச்சு உங்களுக்கு ஒரு பாயசம் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். ஆனால் இங்கே குவைட்டில் நுங்கு கிடைக்கிறது கஷ்டம். ஒரே ஒரு கடை தென்றல் தமிழ் தான் இங்கே இருக்குன்னு நான் போய் பார்க்கலாம் வாங்க. ஹலோ வாங்கண்ணே, வணக்கம். நல்லா இருக்கேன். நுங்கு இருக்கா? நுங்கு இருக்குண்ணே, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? ஃப்ரெஷ். எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? இருக்குதாங்க. மஞ்சு அண்ணாக்கா நொங்கு தோதேதோ. நம்ம ஊர்லேருந்து வந்த நுங்கு பாருங்க. தமிழ் வருஷ பருப்புக்கு நுங்கு, இளநீர், இது ஸ்ரீலங்காவில் இளநீர், டிராகன் ஃப்ரூட், டிராகன் பழம் வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறேன். வாங்க பண்ணலாம் எப்படி பார்க்கலாம். தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நான் ஒரு டிஷ்ஷை உங்களுக்கோசரம் ஒரு ஸ்பெஷல் இன்னோவேஷனாக எதனா பண்ணலான்னு பார்த்தேன். பட் எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னலாக போய் முடிஞ்சுது. பட் இந்த தடவை நான் இந்தியா போகும்போது கோயம்புத்தூர் டு கொச்சி பை ரோடு போயிருந்தேன். அப்போது ஒரு மணி உச்சி வெயிலில் ரோட் சைடில் நுங்கு விற்றுந்தாங்க. அந்த நுங்கோட கொஞ்சம் பதநீரும் கொடுத்தாங்க. அதே ஓலை இலையில் அந்த நுங்கு சாப்பிட்டேன். அந்த அடிக்கிற வெயிலுக்கு அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. என்ன சாஃப்ட் ட்ரிங்க் நீங்கள் சில்லுன்னு வச்சு குடித்தா கூட இந்த ரிஃப்ரெஷிங் பாடி கூலண்ட் எதுவுமே கிடையாதுங்க. நுங்கு இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹைட்ரேஷன், டைஜஷன். அதே மாதிரி இளநீரும். ஸோ இந்த டிஷ்ஷு பண்ணும்போது எனக்கு வந்து நுங்கோட இது வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தேன். பாயசம் தான். இட்ஸ் அ வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. ஒரு கோல்டு பாயசம் பண்ணலான்னு பார்த்தேன். நுங்கோட இளநீரோட கொஞ்சம் டிராகன் ஃப்ரூட், இதுதான் டிராகன் ஃப்ரூட். இது வந்து எக்ஸாட்டிக் ஒரு ஃப்ரூட்டாக இருந்தது முன்னாடி, பட் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு பாயசம் கோல்டாக பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றா நல்லா இட் ஜெல்ஸ் வெல் வித் ஈச் அதர். எப்படி பண்ணுறது போய் பார்க்கலாம், வரீங்களா? நான் ஒன்று சொல்ல ஒரு லாங் டைம் எந்த வீடியோலையாவது சொல்லணும்னு இருந்தேன். என்னோட சீக்ரெட் ஃபார் சக்ஸஸ், அதாவது எல்லாரும் சமைக்கிறாங்க, எல்லாரும் சம்பாதிக்காதவங்க சமைக்கிறாங்க, சம்பாதிக்கிறதுக்கோசம் சமைக்கிறாங்க. ஆனால் நான் வந்து நான் சமைச்சு யார் சாப்பிட்டாலும் அது அவங்க நல்லா சாப்பிடணும், காசுக்கோசரம் பார்க்குறது இல்லை. எங்கள் வீட்டில் சமைச்சாலும் சரி, நான் சமைக்கிறது மனைவி மக்கள் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணணுன்னு நான் ஆசைப்படுவேன். ஃப்ரம் த ஹார்ட். இந்த டிஷ்ஷு பண்ணும்போது நான் உங்களை எல்லாரையும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்க்குறேன். இதை நீங்கள் பண்ணி எல்லோரும் வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணணும், அந்த மைண்ட் செட்டில் இந்த டிஷ் பண்ண ஆரம்பிக்கிறேன். வாங்க என்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். நுங்கு, இளநீர், டிராகன் ஃப்ரூட் பாயசத்துக்கு நுங்கு, டிராகன் ஃப்ரூட் வெட்டி வச்சுருக்கேன், இளநீர் வழுக்க, கொஞ்சம் சாஃப்ரன் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், கண்டென்ஸ் எவாப்ரேட்டட் மில்க், ஒரு 7 கேஷ்நட், 7 பாதாம் அரைச்சி வச்சுருக்கேன். கார்னிஷுக்கு கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ், கொஞ்சம் பிஸ்தாச்சியோ, கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் கேஷ்நட் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், காடமம் பவுடர். குவைட்டில் கிடைக்கிற பால் இது அல்மரை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மில்க் அண்டுவேன். நான் இந்தியாவில் கூட நல்ல இது மாதிரி பால் டேஸ்ட் பண்ணதில்லை. பட் வெரி நைஸ் ஃபுல் ஃபேட் மில்க். இது வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிபியில் வந்து 1 லிட்டர் பாலுக்கு 1/4 கப் கண்டென்ஸ் மில்க். மீதி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அது எப்படி இருக்குது, இந்த 2 மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா இது திக்னஸுக்கும் ரிச்னஸ்க்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ஆக்சுவலி 2 ஸ்பூன்ஸ் போதும். இதெல்லாம் கார்னிஷ். எவ்வளோ ஃப்ரூட் இருக்கோ அவ்வளோ ஃப்ரூட்டு கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் கைப்பிடி எப்படி பண்ணுறேன்ட்டு, அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாலை பாயில் பண்ண போகிறோம். கண்டென்ஸ் மில்க்கும் இந்த பாதாம் கேஷ்யூ பேஸ்ட்டை பண்ணி ஃப்ரிட்ஜுள்ள வைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 1 லிட்டர் மில்க். பாலை வந்து நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கேஷ்யூ ஆல்மண்ட் பேஸ்ட்டு
பாதாம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட போகிறேன். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ஸ் மில்க் பண்ணி நேராக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு சில் ஆன 1 மணி நேரம் அப்புறம் நம்ம பாயசத்தை ஃபினிஷ் பண்ண போகிறோம். நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க, பொங்கி மேலே வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் ஃபயரை சிம்மில் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி கேஷ்யூ பேஸ்ட்டும் பாதாம் பேஸ்ட்டும் வச்சுருக்கேன். 7 போட்டால் போதும். அதாவது கரெக்டாக ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாயசோட ரிச்னஸ்ஸே இது 2லேருந்து தான் வரும். அப்புறம் ஒரு 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. சுகர் ஸ்வீட்னஸ் இதுலேருந்து தான் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சரியாக மிக்ஸ் ஆகலைன்னா ஒரு விஸ்க் எடுத்துங்க. விஸ்க் எடுத்துட்டு நல்லா அதை அந்த கேஷ்யூ ஆல்மண்ட் பேஸ்ட்டு கீழே அடி பிடிக்காத மாதிரி கிண்டிடுங்க. எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். இந்த டைமில் டேஸ்ட், அதாவது ஸ்வீட்னஸ் போதுமான்னு பார்த்துங்க. வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எவாப்ரேட்டட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். குருன்னு சவுண்ட் வருதா? நான் கரெக்டாக ஷூட்டிங் எடுக்கும்போது தான் எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் ஆன் பண்ணுவாங்க. 1000 தடவை சொல்லிட்டேன், சாரி. நான் அவஸ்தைப்படுறது நீங்களும் அவஸ்தைப்படுங்க. குரு வாஷிங் மிஷினோட சவுண்ட். ஒரு 20-25 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு, இப்போது இது எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள். இது எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கன்னா, நீங்கள் இது பண்ணால் இது ரெண்டும் சேரக்கூடாது பாருங்கள். அது சேரக்கூடாது. சேரலைன்னா யுவர் பாயசம் இஸ் ரெடி. இது பாருங்கள், இது ரெண்டும் ஒன்றா வரக்கூடாது. இப்போது இதை நம்ம நல்லா கோல்ட் ஆக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் வச்சு. இங்கே இந்த கோல்டான பால், பாதாம், கேஷ்யூ பேஸ்டோட எவாப்ரேட்டட் கண்டென்ஸ் மில்க் எப்படி இருக்கு பாருங்கள். ஓகே, இது மாதிரி ஆனப்புறம் நல்லா சில்லுன்னு ஆனப்புறம் இப்போ எப்படி நம்ம பாயசம் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதோட ஊற வச்ச குங்குமப்பூ, ஒரு சிட்டிக்கை காடமம் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட்டு நுங்கு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். மெயின் இன்க்ரீடியன்ட்னால கொஞ்சம் நிறையாவே போட போகிறேன். ஒரு பைட்டுக்கும் நறுக்குன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு இளநீர் வழுக்க, அப்புறம் ஒரு ஸ்பூன் 2 மேபி இவ்வளோ போதும். இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே பிளெயினாக சாப்பிட்ற பொருள் தான் இருக்குது. அதுக்கப்புறமா இதோட சேர்த்து நான் பாயசத்தை போடுவேன். பாயசம் இதுக்கு கார்னிஷ் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேஷ் நட்ஸ், கொஞ்சோண்டு ஆல்மண்ட்ஸ், கொஞ்சம் பிஸ்தாச்சியோஸ், கலருக்கு நடுவில் கொஞ்சம் ரோஸ். டேஸ்டிங் டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துங்க. நான் தாஜ் கோர்மனில் இளநீர் பாயசம் டேஸ்ட் பண்ண அப்போது ஒரு 20-25 வருஷம் முன்னாடி. இப்போது அதே டேஸ்ட்டு ஆல்மோஸ்ட் இதே இதில் வருது. நுங்கோட நறுக்குன்னு. ஃபண்டாஸ்டிக். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள். அண்ட் அகெயின் தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.